ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வீடியோ பார்க்கும்போதே தெரியுது என் எதற்கு சூரியன் சுட்டு எரிக்குது. ஸோ நம்ம உலகமே இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா புவி வெப்பமடைதல் தான். ஸோ இந்த புவி வெப்பமடைதல் காரணமாக ஐஸ் கட்டி பனிப்பாறைகள்லாம் உருகி கடல் மட்டம்லாம் உயருதுன்ற எல்லாருமே தெரியும். ஸோ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அந்த பசுமை குடில் வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ இது அதிகமாக வெளியேற்றத்தின் காரணமாக தான் நமக்கு என்ன ஆகுது, புவி வந்து வெப்பமடையுது. ஸோ அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய கார்பன் தான். ஸோ இந்த கார்பனை பற்றி தான் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம், சல்ஃபியூரிக் அமிலத்தை சொல்லுவோம். எல்லாரும் வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு. திரவங்களின் அரசன்னா நம்ம வந்து ராஜ திராவகம் சொல்லுவோம். ஆனா இந்த கார்பனை பத்தி தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. இவர் தான் கிங் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது தனிமங்களின் அரசன் யாருன்னு கேட்டா இந்த கார்பன் தாங்க. அதுக்கு ஏன் சார் தனிமங்களின் அரசன் கேட்டாங்கன்னா, அதிகப்படியான மூலப்பொருட்களை வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாம கார்பன் வந்து 3 புறவேற்றுமை வடிவங்கள் கொண்டது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வைரம், தெரியுங்களா, அஃப்கோர்ஸ் டைமண்ட், அடுத்தது பக்கி பால்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று கிராஃபைட். ஸோ இந்த மாதிரி 3 புறவேற்றுமை வடிவங்கள் கொண்டு இந்த கார்பன் நிறைய வந்து என்ன பண்றாங்க, உருவாக்க முடியும் அப்படின்றதுனால தான் அது கிங் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, தனிமங்களின் தலைவன் அரசன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துறதுக்கு உலக நாடுகள் எல்லாமே முயற்சி எடுத்துட்டு தாங்க இருக்கு. கார்பனை வந்து கம்மியா வந்து ரிலீஸ் பண்ணலாம், அதனால வந்து ஓசோன் படலம் வந்து பாதிக்கப்படாம இருக்கும், புவி வெப்பமடைறது வந்து குறையும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்பன் வந்து உமிழ்வுகளை வந்து இந்தியா தடுப்பது வந்து 2030 வந்து நாங்கள் பூஜ்ய உமிழ்வுக்கு எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சைனா தான் இருக்கிறதுலே கார்பன் உமிழ்வுகள்ல முதலிடத்துல இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கார்பனுடைய உமிழ்வை கம்மி பண்றதுக்கு இந்த ரயில் மூலமா தானே கார்பன் உமிழ்வுகள் அதிகமா நடைபெறுதுன்னு சொல்லிட்டு அதை கம்மி பண்றதுக்காக கார்பன் ஃபைபர் ரயில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போ உலகத்தின் முதல் கார்பன் ஃபைபர் ரயில் எந்த நாட்டில் இயக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா சைனால தான் இயக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல வந்து கார்பனை பத்தி ஒரு 2-3 தகவல்களை வந்து நல்லபடியா தெரிஞ்சுட்டு இருப்போம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.